புத்திர தோஷம்ன்றது என்ன? திருமணமான கணவன் மனைவி அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றது பெரும் பிரச்சனையாக இப்போ இருக்கு. ஒரு ஆண் ஜாதகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானம், புத்திர தோஷம் அப்படின்றது கணவனுக்கு இருந்துச்சுன்னா சுக்கிரன் கெட்டிருந்து ராகுவோட சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி புத்திரஸ்தானமும், இப்போ ராகு குருவோடையோ சம்மந்தப்படும் போது ஐவிஎஃப் பண்ணும்போது ஆதிஷான்மய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புத்திர தோஷம்ன்றது என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணமான கணவன் மனைவி அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றது பெரும் பிரச்சனையாக இப்போ இருக்குது எல்லாருக்குமே. இப்போ என்கிட்ட ஜாதகம் வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை, குழந்தையால் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி தான் வராங்க. அப்போ இந்த புத்திர தோஷம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் இடம், லக்னத்திற்கு 5ஆம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம். அப்போ அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. இப்போ குரு தான் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானம் கெட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 5ஆம் இடம் கெட்டு இருந்தால் புத்திரத்தில் தடை ஏற்படும். அப்போ புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி யார்? குரு. அப்போ குரு எப்படி இருக்கிறாரு, அவருடைய பலம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். இப்போ 5ஆம் இடமும் கெட்டு 5ஆம் இடத்து அதிபதி குரு அவரும் கெட்டுட்டாருன்னா அப்போ குழந்தை அந்த பிரச்சனை கொடுக்குது. அப்போ குழந்தை அவங்களுக்கு இல்லாமல் போகுது. அப்போ அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அப்போ இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை மட்டும் எடுக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில், அதாவது கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிறாங்கன்னா ஒரு ஜாதகத்தில் கணவனுக்கு எப்படி இருக்குது, மனைவிக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். 2 பேர் ஜாதகமும் பார்க்கணும். நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு புத்திர தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த புத்திர தோஷம் அப்படின்றது கணவனுக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. மனைவிக்கு புத்திர தோஷம் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக குழந்தை இருக்குது. 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க, கண்டிப்பாக குழந்தை இருக்கும். அந்த 5ஆம் இடம் கெட்டு இருந்தால் இப்போ ஒரு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் ஜாதகத்தில், அதாவது 7க்கு 3, அதாவது நம்ம 9ஆம் இடம் எடுத்துக்கிறோம். அந்த 9ஆம் இடத்தை தான் புத்திரஸ்தானமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 9ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த அதிபதி அவர் நல்லா இருக்கிறாரா? அப்போ நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக குழந்தை இருக்குது. அப்போ இவருக்கு இல்லாமல் இவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை இருக்குது. அப்போ இன்னொன்றும் பார்க்கணுங்க நம்ம மெயினாக. இப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சுக்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விந்தணு குறைபாடுகளுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தாங்க. இப்போ சுக்கிரன் சூரியன் அதோட இணையும் போது அந்த பிரச்சனையை கொடுக்குங்க. இப்போ சூரியன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு கிரகம். அந்த நெருப்பு கிரகத்துக்கு கூட சுக்கிரன் டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருங்கி இருந்தாருன்னா அந்த சுக்லம் கெடும். அந்த சுக்லம் கெடும்னாக்கா சுக்கிரன்றது, அதாவது அந்த சுக்லத்துக்கு அதிபதி இல்லைங்களா, இவர் தான் அந்த விந்தணுக்கு அதிபதி. அப்போ என்னன்னா இந்த சூரியன் அந்த விந்தணுவை எரிச்சிருவார். அப்போ என்ன, குழந்தை பிறக்கிறது பிரச்சனை வரும். இதையும் நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியனோட இணைவு இருந்தாலும் இந்த பிரச்சனையை கொடுத்துரும். அப்போ சுக்கிரன் கெடாமலும் இருக்கணுங்க. சுக்கிரன் கெட்டிருந்து ராகுவோட சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி புத்திரஸ்தானமும் கொஞ்சம் பாதிக்கப்படுங்க, புத்திர அமைப்பும் கொஞ்சம் கெடும். அப்போ 5ஆம் இடத்துல ராகு இருந்து சுக்கிரன் இருக்கு அப்படின்னாலும் அந்த குழந்தை, அதாவது எப்படின்னா பெண் குழந்தை இருக்குங்க, ஆண் வாரி சார்ந்தால் அதில் பிரச்சனை கொடுக்கும். அப்போ ஏதோ ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். அப்போ அந்த புத்திரஸ்தானம் ஆணுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சரி, இப்போ அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ 2 பேர் ஜாதகத்துலேயுமே புத்திரஸ்தானம் கெட்டு போயிருந்தா நம்ம அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அப்போ வேறு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு மூவ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். அப்போ நம்ம குரு புதன் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் குரு புதன் தொடர்பு இருக்கா, இல்லை ராகு சுக்கிரன் இந்த மாதிரி தொடர்பு, இல்லை கிரகங்கள் தொடர்பு இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்குங்க. இப்போ எப்படின்னாக்கா
இப்போ வந்து ஐவிஎஃப் பண்ணணும்னா நமக்கு வந்து ராகு சம்மந்தப்படணும். இப்போ ராகு குருவோடையோ சம்மந்தப்படும் போது ஐவிஎஃப் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை இருக்குங்க. அப்போ வந்து நம்ம ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி இணைவு இருக்குன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு கர்ப்பம் தரித்து குழந்தை இல்லை, அபார்ஷன் ஆகுது, இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா ஐவிஎஃப் பண்ணி குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குங்க. அப்போ இந்த ராகு சம்மந்தப்படும் போது அந்த குழந்தையை கொடுத்துருவார். அப்போ அதுவும் கெட்டு போயிருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரு புதன் இணைவு இருக்கான்றது ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும். அப்போ குரு புதன் வந்து இணைவு இருக்குன்னா கண்டிப்பாக தத்து குழந்தை அப்படின்ற ஒரு அமைப்புக்கு போயிடும். அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை வந்து ஐவிஎஃப் பண்ணாலும் இருக்காது, பட் வந்து நம்ம வந்து தத்து குழந்தை தான் போகணுன்ற ஆப்ஷன் வந்துடும். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் பார்த்து அழகாக சொல்லிடலாம். ஸோ வந்து தத்து குழந்தை தான் போகணுங்க, வேறு வழி கிடையாது, 2 பேருக்குமே அந்த அமைப்பு இல்லை அப்படின்றதையும் நம்ம ஓப்பனாக அவங்கள்ட்ட சொல்லிடலாம். அப்போ வந்து இந்த இணைவுகள் இந்த ஜாதகத்தில் 2 கணவன் மனைவி ஜாதகத்தில் நம்ம அனலைஸ் பண்ணி இதை நம்ம வந்து சொல்லணும். அப்போ வந்து தோஷம், இந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையும் இருக்குது. என்னன்னாக்கா யாரை பிடிக்கணும்? முருகனை தாங்க பிடிக்கணும். மெயினாக வந்து இந்த தோஷத்துக்கு, புத்திர தோஷத்துக்கு நீங்கள் வந்து சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை வழிபடும் போது இந்த புத்திர தோஷம் வந்து கட்டுப்படுங்க. அந்த முருகர் வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுப்பாரு. அது வந்து நிறைய பேர் பண்ணி பலனும் பெற்றிருக்காங்க. அப்போ முருகனை எப்படி வழிபடணும் அப்படின்னா, நீங்கள் விரதம் இருக்கீங்க, இப்போ சஷ்டியில் விரதம் இருக்கீங்கன்னாக்கா காலையில் முருகனை போய் கும்பிட்டு, கோயிலுக்கு கும்பிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி முடிக்கும் போதும் போய் அவரை வழிபடணும். அப்போ காலையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஈவினிங் எப்போ முடிக்கிறீங்க, இப்போ இந்த டைமில் போய் நீங்கள் முருகனை வழிபடும் போது உங்களுக்கு அந்த புத்திரஸ்தானம் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஏன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். அதான் அந்த குழந்தையே இல்லைன்னாக்கா 2 பேர் ஜாதகத்தில் கஷ்டம். இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை கொடுத்துருங்க. சப்போஸ் வந்து சில பேருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, நான் வந்து மெடிசன் எடுத்துக்கிறேன், என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து விரதம் இருக்க முடியலனாலும் கோயில் போய் வழிபடுங்க. காலையில் போய் முருகனை வந்து நீங்கள் வந்து சஷ்டிக்கு இப்போ முருகனை வந்து வழிபடுங்க, செவ்வாய்க்கிழமை ஏன்னா வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்பை வந்து முருகன் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அப்போ வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ராகு சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா நீங்கள் ராகுக்கு இதுக்கு நீங்கள் வந்து துர்க்கை அம்மனுக்கு வழிபடுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. அதாவது ராகு காலத்தில் போய் வழிபட்டிங்கன்னா துர்க்கை அம்மனை உங்களுக்கு ஒரு அதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புத்திரஸ்தானம், அதாவது பிரீத்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து புத்திரஸ்தான பிரச்சனைக்கு நீங்கள் வந்து பிரீத்தி பண்ணிக்கிட்டாலும் மிக 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 நல்ல விஷயங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தடை நீக்கி வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அப்போ வந்து இந்த தோஷங்களுக்கு இந்த மாதிரி நிவர்த்தின்றது எல்லா தோஷத்துக்கும் ஒரு நிவர்த்தி இருக்குங்க. அது ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும். அந்த ஜாதகத்தில் பார்த்து அதுக்குண்டான விஷயங்களை நம்ம வந்து ஜோதிடர்கள் வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்றது சொல்கிறோம். ஓப்பனாக நாங்கள் சொல்லிடுறோம். அந்த புத்திர தோஷம் தான் என்ன பிரச்சனைன்றதை நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுறோம். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது இந்த தோஷங்களை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். யார் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு விஷயங்களில் தோஷம் இருக்குங்க. அப்போ எந்த தோஷம் எப்படி வருதுன்னாக்கா யார் மூலயமா வேணாலும் வரணும். அதாவது நம்ம முன்னோர்கள் பித்ரு தோஷங்கிறது கூட நம்ம குழந்தைகளை பாதிக்கும். புரியுதுங்களா? அப்போ பித்ரு தோஷம் இருக்கான்றதையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நம்ம அதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து பண்ணிக்கணும். அப்போ என்ன தோஷம் எந்த இடத்துல வந்து சம்மந்தப்படுதுன்றதையும் நம்ம பார்க்கணும். அதை பார்த்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா இந்த குழந்தை பிரச்சனை வந்து யாருக்குமே இல்லாமல் நம்ம பண்ண முடியும். அதுக்குண்டான வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்த முடியும். உங்களுக்கு இது சார்ந்த ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும்னாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.